உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீன் ஒரு 4-6 பீஸ் எடுத்து வச்சாங்க. இன்றைக்கி அதுதான் போட்டேன் தோசைக்கல்லில். இவ்வளோ எண்ணெய் ஊற்ற மாட்டேன். எங்கள் பாப்பா கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் ஊற்றிட்டா. பரவாயில்ல, அது வடித்து எடுத்துட்றேன். அதிகம் எந்த மசாலில் நம்ம வீட்லேயே இஞ்சி, கொஞ்சம் பூண்டு அதிகம், ஒரு குட்டி தக்காளி, ஒரே ஒரு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டோங்க. ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று அரைச்சி அதிலே கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கலந்து, நம்ம வீட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருந்தேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டேன். முட்டையெல்லாம் எதுவும் போடல, அரிசி மாவு எதுவுமே போடல. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. செவந்து வருது, மசாலா நல்லா ஒட்டி இருக்குது. மசாலா கொஞ்சம் அப்படியே குழன்னு கலந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டோங்க. நல்லா ஊற்றிடுச்சு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டேன், வேறு எதுவும் போடல. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் இவ்வளோ எண்ணெய் ஊற்ற மாட்டேன். பாப்பா ஊற்றிட்டா சரி, அது வடித்து எடுத்துறேன். பாருங்கள், மசாலெலாம் நல்லா இறங்கிடுச்சு. தோசைக்கல்லில் போட்டு மீதி மசாலா கொஞ்சம் இருந்தது, அப்படியே அதிலே ஊற்றி விட்டேன். ஊற்றி விட்டு கேஸு சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன். செவக்கு வெந்துடுச்சு பாருங்கள், அருமையாக. இஞ்சி, பூண்டு, ஒரு தக்காளி, பூண்டு நிறைய போடுங்க. ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 2 டேஸ்ட்டு வாசம் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அதை கழுவி ஊற்றி அதிலே கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டேன். வீட்டு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இவ்வளோதாங்க மசாலா. கொஞ்சம் தண்ணி மாதிரி கலந்துக்கணும். அதுலேயே அந்த மீன் ஊறணும். எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு கலந்து உப்பு பார்த்துட்டு மீன் ஊற வச்சுருங்க. ஏன்னா ஏற்கனவே மீனில் தண்ணி இருக்கும். நல்லா அலசிட்டேன், வடித்து போடணும். நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. அப்புறம் தோசைக்கல்லில் போட்டு அந்த மீதி மசாலா இருக்கிறது அதுலேயே ஊற்றிட்டோம். அழகாக பிடிச்சிக்கிச்சு, நல்லா வேகுது வரும். மசாலா அப்படியே ஊற்றுறாமல் அப்படியே பிடிச்சிக்கிச்சு பாருங்கள் நல்லா. எண்ணெயை வடித்து எடுத்துறோம். சைடில் வச்சிட்டோம்னா இப்படி வச்சுருவேன். இப்படி வச்சிட்டோம்னா எல்லா எண்ணெயும் சென்ட்ரு போயிடும். எப்பயுமே அப்படி தான் செய்வேன். பாருங்கள், எல்லா எண்ணெயும் இங்கே வந்துடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் உழுதுடுச்சு. அப்படி தோசைக்கல்லில் ஓரமாக வச்சிட்டோம்னா எல்லா எண்ணெயும் வடிஞ்சு வந்துடும். அப்புறம் எடுத்துக்கலாம். எப்படி மசாலா பிடிச்சிருக்குது பாருங்கள். இப்படி மசாலா உதிராமல் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
என்ன ஊற்றி வச்சுருங்க. அப்படியே அந்த எண்ணெய் பாருங்கள் சென்டர் வந்துடுச்சு எல்லா எண்ணெயும். அவ்வளோதான். என்கிட்ட பீஸ் இல்லை, இல்லைன்னா இது போடலாம். இது வாக்கில் எண்ணெய் வடிஞ்சிரும், அது வாக்கில் அது வெந்துடும். ஓகே பை உறவுகளே, நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பை. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப 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 கோடான கோடி நன்றிகள். நானும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். எனக்கு யார் யார் பண்ணீங்களோ அவங்கள பார்த்துட்டு அவங்க வீடியோஸ் இருந்தால் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் சகோதர சகோதரிகளே. ஓகே பாய், நன்றி. பார்க்கும்போது சாப்பிடும் போல் தோணுதா? சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் சென்டர் வந்துடுச்சு. நன்றி உறவுகளே. ஓகே பாய்.